इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. ரெண்டு இதுல பார்க்கலாம். அதாவது நிர்குண நிர்விசேஷமா பார்த்தேன்னா அப்ப அத்விதீயம். ஜெகத்துன்னு ஒண்ணு இல்லை. ஜெகத்துன்னு ஒண்ணு இருந்தா தானே அது ஜெகத்துக்கும் ஆத்மா சர்வாத்மான்னு சொல்லலாம். அப்படி பார்த்தேன்னா அது அத்விதீயம்னு தான் சொல்லலாம். ஆனா அதே வஸ்துவை மாயோபாதிகமாக நீங்க பார்த்தேன்னா அப்ப அது ஈஸ்வரன், ஜெகத் காரணம். அப்ப ஜெகத் இருக்கு. ஜெகத் காரணம்னு சொல்லும் போது ஜெகத் இருக்கு. ஆனா இப்போ இந்த ஜெகத்காரணத்தை சர்வாத்மான்னு சொல்லணும். அப்ப ஜெகத்துன்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஜெகத்துக்கு உபாதான காரணமாக இந்த ஈஸ்வர ஸ்வரூபம் இருந்துட்டு மண் பானை அத போல சர்வாத்மகமாக இருக்கு அப்படின்னு சொல்லணும். இங்க அநேகமா நான் இப்ப என்ன இப்ப பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன்னா அதையும் நான் சொல்லிடுறேன். இந்த பிராதிபாதிகன்னு சொல்லாமா வேண்டாமான்னு சொன்னேன் இல்லையா? ஈஸ்வரனுக்கு கை கால் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்வரூபத்தை கொடுக்குற அளவு இல்லையோ பரமேஸ்வரனுக்கு ஒரு சரீரம், இந்திரியம். ஆனா இந்த சரீரங்கள்லாம் அந்த ஜெகத் சிரஷ்டாவுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடிய அதிகரணங்கள் பலது இருக்கு சொல்றேன். இருந்தாலும் அவர் ஜெகத் சிரஷ்டாவாக ஆக முடியும்னு சொல்றது. அப்படியானால் இந்த சரீரம் அவர் ஜெகத்தை சிருஷ்டி பண்றதுக்கு உபயோகம் உள்ளதாக இல்லை. அப்ப எதுக்கு அவர் இந்த சரீரமே வேண்டாம். இவ என்ன ஒரு சரீரத்தை கல்பனை பண்றாளோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியா சொல்றாளோ இல்லையோ, அந்த சரீரங்கள்லாம் இல்லைன்னு நான் சொல்ல வரல. இதெல்லாம் உபாசனைக்காக மாத்திரம் பக்தானுகிரகார்த்தம் ஈஸ்வரன் கிரகிச்சிட்ட ஒரு சரீரம், புராணத்துல வர்ணிக்கப்பட்ட சரீரம். சரியா? ஆனா இந்த சரீரம் அவ சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் பண்றதுக்கு ஒன்றும் உபயோகம் இல்லை. இது வெறும் உபாசனைக்காக இவ ஆசைப்படுறாளேங்கிறதுக்காக அந்த மாதிரி ரூபத்துல வர உபாசகானாம் காரியார்த்தம். ஜெகத்தே சரீரம் சொன்னா ஜெகத்தே சரீரம். சரீரம்னு சும்மா அந்த ஒரு உபச்சாரம் தான். அங்க இதை வச்சுன்னு அவர் ஒண்ணும் பண்ண போறதில்லை. நான் இப்ப சொல்லிட்டு வரேன் பாருங்க. நம்ம ஈஸ்வரனுடைய நான் இதை வச்சுட்டு தான் இந்த இவருடைய எந்த ஒரு சரீரம் ஹிரண்மய புருஷா அப்படின்னு ஒரு சரீரம் பார்த்தோம் இல்லையா? இந்த சரீரம் அவர் ஜெகத்காரணனாக ஆகிறதுக்கு தேவையானது இல்லை, அதுக்கு உபயோகம் இல்லை. அப்ப இதை எப்படி நான் வியாபகாரிகமான ஜெகத்காரணத்துவம் சொல்லக்கூடிய அந்த ஈஸ்வரனுக்கு சரீரம் இருக்கணும்னு சொல்ல முடியும் இல்லையா? அதனால விவகாராவஸ்தையில பாக்குறச்சே அந்த சரீரம் அவருக்கு வேண்டியதில்லை. அது அவருடைய முகத்திலேருந்து பிராமணன் வந்தான்னு சொல்றதான் விராட் சரீரமாக கல்பனை. அதுவும் உபாசனைக்காக செய்யப்பட்ட ஒரு கல்பனை. போன இதுல அநேகமாக இந்த பிரதம பாதத்துல இருக்கக்கூடிய அதிகரணங்கள் பார்த்தோம். ஆனந்தமய அதிகரணம், அந்தஸ்தர்மாதிகரணம், ஆகாஷாதிகரணம் வரையில் வந்தாச்சுன்னு வச்சுக்கூட. அதைவ பிராணகா கூட அதே மாதிரிதான். அதுலயும் ஒண்ணு அதிகப்படியான இது இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் நீங்க பார்க்கும்போது இந்த ஜோதிஷ்சரணாபிசானாத்திரம் ஒண்ணு வருது இல்லையா? அங்க ஒரு அம்சம் கூட சேர்த்துக்க ஈஸ்வரனை சொல்லிட்டு வரும் போது என்ன கூட சேர்த்த அத பரோதிவோ ஜோதிர் தீப்யதே பிருஷ்டேஸ்வரலாம் இருக்கு. அத பரஹா பரோதிவஹா ஜுலோகத்துக்கு மேல அது ஜொலிச்சுட்டு இருக்குன்னு ஒரு ஜோதிஷ சொல்றது. இந்த ஜோதிஷுங்கிறது என்னன்னா பரமாத்மான்னு நிர்ணயம் பண்றாங்க. அது எப்படி தீர்மானம் பண்றீங்கன்னா சரணாபிதானாத்துன்னு சொல்றாங்க. சரணாபிதானம்ங்கிறது எப்படி? இதுக்கு முன்னாடி 4 பாதங்கள் சொல்லி பாதோஸ்ய சர்வாபூதானி, அதான் சகல ஜெகத்தும் சேர்ந்து ஒரு கால் பாகம். திரிபாதஸ்ய அமிர்தம் திவி, இது கால்னா முக்கால் இருக்கணுமோ இல்லையோ? அந்த முக்கால் எங்க இருக்குன்னு கேட்டா திவின்னு சொன்னார். திவினா ஸ்வர்கலோகத்திலேன்னு அர்த்தம் இல்லை. ஸ்வர்கலோகமும் சர்வாபூதானிக்குள்ள சேர்ந்து கொடுத்தோம் நாம சொல்ற ஸ்வர்கலோகம். அந்த திவிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா ஸ்வப்பிரகாசமான ஆத்மஸ்வரூபத்தில் அப்படின்னா அப்படியே இருக்குன்னு அர்த்தம்.
அவருடைய அந்த ஸ்வரூபம். அவ என்ன நினைக்கிறானா, இந்த காரியங்கள் எவ்வளவு பாகத்தை அடைச்சுட்டு இருக்கு கேட்டா ஒரு 1/4 பாகத்தை அடைச்சுட்டு இருக்கு. பாக்கி அப்படியே முக்தியா இருக்கு. சரியா? ஈஸ்வர ஸ்வரூபம் இது. ஈஸ்வர ஸ்வரூபத்திலேயே 3/4 பாகம் அவ்வளவு விஸ்தாரமா இருக்கு. பாக்கி இருக்கு இந்த இவ்வளவு பெரிய ஜெகத்து கூட அதுக்கு ஒரு கால்வாசியாகத்தான் இருக்கு. ஆமா, விஷ்டபியாகம் இதம் கிருத்ஸ்னம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜெகத். கிருத்ஸ்னம் ஜெகத் ஒண்ணு கூட பாக்கி இல்லாமல் எல்லாத்தையும் நான் ஒரே ஒரு அம்சத்துல தாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றார். அப்படியானால் இந்த ஜெகத்து வினிர்முக்தம். இதுக்கு சூத்திரக்காரர் எப்படி பேர் வச்சிருக்காருன்னா, ஈஸ்வரன் ஒரே ஸ்வரூபம் தான், ஆனா விகார வர்த்தி விகார அவர்த்தின்னு பேர் வச்சிருக்காரு. 4வது அத்தியாயம் 4வது பாதத்துல ஒரு சூத்திரம் இருக்கு. 4 அப்படி பாக்குறேன். 4:19 நினைக்கிறேன். 19 தான். விகாராவர்த்திச்ச ததாஹி ஸ்திதிமாக. இந்த இடத்துல என்ன சொல்றதுன்னா, பரமேஸ்வரனுடைய ரூபம் விகார அவர்த்தி அபிச்ச நித்தியமுக்தம் பாரமேஸ்வரம் ரூபம் ந கேவலம் விகார மாத்திர கோச்சரம் சவித்ருமண்டலாத்யதிஷ்டானம். அந்த சவித்ருமண்டலம் அத்தியாதி ஸ்தலத்துல மாத்திர தெரியுதுன்னு சொல்றோமே, இதெல்லாம் விகார கோச்சரம் பரமேஸ்வர ஸ்வரூபம். இவ்வளவுதான் பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம் நினைக்க வேண்டாம், இதுக்கு மேல நிறைய இருக்கு. ததாஹி அஸ்ய த்விரூபாம் ஸ்திதிம் ஆக ஆம்னாய. இந்த பரமேஸ்வரனுக்கு விகார வர்த்தி விகார அவர்த்தி அப்படின்னு 2 ரூபத்தை சொல்றது. இங்க தாவானஸ்ய மகிமா ததோ ஜாயாம்ச்ச பூருஷா பாதோஸ்ய சர்வாபூதானி திரிபாதஸ்ய அமிர்தம் திவி இத்தேவமாதி. இப்படிதான் எடுத்துருக்காரு. நச்சத்தன் நிர்விகார, அது மேல் கொண்டு வேற விஷயம் பார்ப்போம். இப்ப 2 இடத்துல விகார அவர்த்தி அப்படின்னு சொல்றதுல இருந்து இது நிர்குண பரபிரம்மஸ்வரூபத்தை சொல்ல வந்ததாக நினைக்க விடாது. இப்போ அது நிஜமாக நிர்குணமா இருக்கலாம். நிஜமாக நிர்குணம்னு நீங்க பார்த்தீங்கன்னா விகார வர்த்தி கூட நிஜமா நிர்குணம் தான், நித்தியமுக்த ஸ்வரூபம் தான். ஆனா மாயோபாதிகமாக எந்த ஒரு ஈஸ்வர ஸ்வரூபத்தை நினைக்கிறோமோ, ஜெகத் சிருஷ்டி கர்த்தான்னு நினைச்சுட்டு இருக்கோமோ, அந்த ஜெகத் சிருஷ்டி கர்த்தாவுக்கே இந்த ஜெகத்து ஏகாம்சத்துல தான் வந்துடுது. அவரையே பூரா ஜெகத்தினால வியாபிக்க முடியல. இதை தவிர நிர்விகாரமா ஜெகத் இல்லாத அந்த ஈஸ்வர ஸ்வரூபம் முக்காவாசி இருந்துட்டு இருக்கு. அதை எதத பரோதிவஹா தீப்யதே அப்படின்னு சொல்றது. திரிபாதஸ்ய அமிர்தம் திவின்னு சொல்றது. இந்த திவினா ஆத்மஸ்வரூபத்திலே இருக்கு, அது இன்னும் விகாரத்தை அடையல. அந்த இடத்துல அப்படியே மண்ணாவே, மண்ணு சில இடத்துல பானையாக ஆயிருக்கு, சிலது மண்ணாவே இருக்குன்னு சொன்னா எப்படியோ அப்படி அப்படின்னா வெறும் ஒரு திருஷ்டாந்தம். சாவயவம் நினைச்சுட்டாரு, சாவயவம் இல்லை. அந்த மாதிரி நிர்விகாரமான ஈஸ்வர ஸ்வரூபம் நிறைய இருக்குன்னு சொல்றது இல்லையா. இப்போ இந்த ஜோதிஷ்சரணாபிதானாத்கர இடத்துல அதப்பரோதிவஹா ஜோதிஹின்னு சொல்லக்கூடிய அந்த ஜோதிஷ் இப்ப சொன்ன கால்ல ஒரு கால்னு சொல்ற. ஒரு கால்னா எந்த கால்? முக்காலா வெறும் காலான்னு பார்க்கணும். சரணாபிதானாத்துல பாதோஸ்ய சர்வாபூதானின்னு ஒரு கால் சொல்லப்பட்டிருக்கு. திரிபாதஸ்ய அமிர்தம் திவின்னு ஒண்ணு சொல்லியிருக்கு. இப்ப 2ல எதை பரோதிவோ ஜோதிகின்னு எடுத்துக்கணும்னு கேட்டா அந்த முக்கால எடுத்துக்கணும்னு சொல்லிட்டார். இந்த பிரபஞ்சத்துக்குள்ள அடங்கி இருக்கிற பாகம் இல்லை, அந்த கால் பாகம் இல்லை, அதை தவிர்த்து இருக்க அந்த முக்கால் பாகம்தான் இந்த பரோதிவோ ஜோதிகிங்கிறதுனால எடுத்துக்கணும். ஏன்னா திவ பரம்னு இங்க போட்டிருக்கோம். இங்க திவகானா ஸ்வர்கலோகம், ஸ்வரூபம் இல்லை. ஸ்வர்கலோகத்துக்கும் மேல அப்பாற்பட்டு அந்த ஜோதிஷ ஸ்வப்பிரகாசமாக ஜொலிக்கின்ற இருக்கே, அந்த ஜோதிஷ இங்க உபாசிக்கணும். இந்த கௌக்ஷேய ஜோதிஷத்துல அத்தியாசம் பண்ணி உபாசிக்கணும்னு உபாசன விதானம். ஆக என்னாச்சு, இங்க சரணாபிதானாத்ங்கிற இந்த சப்தம் எந்த முக்கால கிரகிக்கிறது? ஜோதிஷ் சப்தத்தினால அது பிரபஞ்சாந்தர்கதமாக இருக்கக்கூடிய கால கிரகிக்கல. இதை பழிச்சின பாஷக்காரர் வியாக்கியானம் பண்ணிட்டார். எப்படின்னா, ஜோதிரிஹ பிரம்மகிராஹ்யம் குதஹ சரணாபிதானாத் பாதாபிதானாத் இத்யர்த்தः. பூர்வஸ்மின் ஹி வாக்யே சதுஷ்பாத் பிரம்ம நிர்திஷ்டம் தாவானஸ்ய மகிமா இத்யனேன மந்திரேண தத்ர யத் சதுஷ்பதோ பிரம்மணः த்ரிபாத் அமிர்தம் த்யுசம்பந்தி ரூபம் நிர்திஷ்டம் ததேவ இஹ த்யுசம்பந்தான் நிர்திஷ்டம் இது பிரத்யபிஜ்ஞாயதே.
அங்க திரிபாதஸ்யா மிருதன் திவின்னு சப்த பிரயோகம் பண்ணிருக்கோம் இல்லையோ, அவ்வளவுதான் எடுத்துக்கினாங்க. துசப்த பிரயோகம் பண்ணிருக்கு. இங்கே திவப்பரம்னு போட்டிருக்கு. ஆக ரெண்டு இடத்துலயும் அந்த நிர்தேசம் சமானமாக இருக்கு. அப்படி இருக்கிறதுனால அந்த முக்காலத்தான் இங்க எடுத்துட்டு இருக்கு. திரிபாத் பிரம்மத்தை தான் இங்க எடுத்துட்டு இருக்கு. இதுக்கு மேல கேள்வி கேட்டா அங்க இங்க திவப்பரம்னு சொல்லியிருக்கேன், அங்க திவின்னு சொல்லியிருக்கேன். இது ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் ஆக முடியாது. அது திவி, அது பிராந்தியா பிரச்சனம். அது அவன் என்ன பண்ணினான்னா ஜூனா துலோகம் சொர்க்கலோகம் அப்படின்னு வச்சுட்டு சொர்க்கலோகத்துல இருக்கிறதாக அங்க சொல்லியிருக்கு. இங்க பார்த்தா சொர்க்கலோகத்துக்கு மேல இருக்குன்னு சொல்றது. அப்ப எப்படி ரெண்டும் ஒன்னாக முடியும்னு கேட்டான். உபதேச பேதாத்திர சூத்திரத்துல அதுக்கு என்ன பதில்? அது துலோகமே இல்லை, முதல்ல அது ஸ்வஸ்வரூபத்துல ஸ்திதம்னு அர்த்தம். இங்கே ஸ்வஸ்வரூபத்துல ஸ்திதம்ங்கிறது இந்த பாதவஸ்த விஸ்வாபூதானிக்குள்ளேயே துலோகமும் அடங்கி இருக்கிறதுனால அதுக்கு மேல இருக்கிறது தானே ஆகும் அது, இல்லையா? அதனால திவப்பரம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால நோபயஸ்பின்ன விரோதா, இந்த ரெண்டிலையுமே விரோதம் கிடையாது. இப்படி சொன்னாலும் அது வெறும் பரமாத்மாவை தான் கிரகிக்கும். ஆனால் இங்க பரமேஸ்வரனை இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஆக அதுல ஷரீராதிகள் எதுவுமே சம்பந்தப்படாமல் சுத்த மாயோபாதிகமான ஈஸ்வரன் அதுங்கிறது இங்க ஒரு அம்சம் தெரிகிறது. அந்த பிராணஸ்தானுகமாத்துங்கிறத விட்டுடுறேன். ஏன்னா அதுல சொன்னதெல்லாம் நமக்கு ஏற்கனவே வந்திருக்கு. ஆனந்தஹா, அஜரஹா, அமிர்தஹா இப்படி எல்லாம் தான் சொல்லியிருக்கு. ஹிதத்தமம் உபதேசம் பண்றேன்னு சொல்லியிருக்கு. ஹிதத்தமம்னா அது பிரம்மமா தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் சாமான்யமா இருக்கு. இந்த சர்வத்திர பிரசித்தோபதேசாத் அப்படிங்கிற இடத்துல பார்க்கும்போது சில குணங்கள் பரமேஸ்வரனுக்குத்தான் உண்டு, ஜீவனுக்கு இல்லை அப்படின்னு சொல்றான். அது என்னன்னா விவக்ஷித குணோபபத்தேஷ்சா. என்ன விவக்ஷித குணம்? உபாசனைக்காக சொன்னதாக இருந்தாலும் அந்த குணங்கள் நிஜமாக யாரிடத்துல இருக்குமோ அவளை உபாசிக்கணுமே தவிர ஆரோபணம் பண்ணி உபாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்க நிறைய போட்டிருக்கு. மனோமய பிராண சரீரா பாரூபா சத்தியகாமஹா சத்தியசங்கல்பகான்னு கூட இருக்கு. அந்த சத்தியசங்கல்பத்துவங்கிற இந்த அம்சம் அதான் நினைச்சது நடந்துடுத்துனா சங்கல்பிச்சது நடக்கும், சத்தியமாக ஆகும்னு சொன்னா அப்ப சத்தியசங்கல்பத்துவம். இந்த சத்தியசங்கல்பத்துவங்கிறது ஜீவனுக்கு இல்ல, பரமாத்மாவுக்கு உண்டு, பரமேஸ்வரனுக்கு உண்டுன்னு தீர்மானம் பண்ணியிருக்கார். இது விவக்ஷித குண உபபத்தி. இது அவருக்குத்தான் வரும், இவருக்கு இல்லை. அதே மாதிரி ஆகாஷாத்மா ரெண்டு வியாக்கியானம் பண்ணா ரெண்டு விதமா பார்த்தாலும் ஆகாஷாத்மான்னு இந்த ஜீவனை சொல்ல முடியாது. ஆகாசத்துக்கும் ஆத்மாவாக ஒரு அர்த்தம். அப்படின்னா ஆகாசமும் அவரிடத்துலதான் தாதாத்மியன்னு கல்பிக்கப்பட்டிருக்கு உபாதானமாக, அப்படி ஒரு அர்த்தம். ஆகாசத்தை போல இருக்கிறவர் ஸ்வரூபம் உள்ளவர், ஆத்மனா ஸ்வரூபம், அதாவது ஆகாசத்தை போல எங்கும் நிறைஞ்சு இருக்கக்கூடிய ஸ்வரூபம் உள்ளவர். இப்படியாவது இந்த ஆகாஷாத்மாங்கிறதுக்கு வியாக்கியானம் பண்ணலாம். வியாக்கியானம் பண்ணினா இதுவும் ஜீவனுக்கு ஒட்டாது, ஈஸ்வரனுக்குத்தான் ஒட்டும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி லிங்கங்கள் அவாக்கிங்கிறதுனால இந்திரியமே கிடையாதுன்னு சொல்றது. வாக்குனா வாகிந்திரியம். இந்த வாகிந்திரியம் இல்லையேன்னு, வாகிந்திரியம் எந்த இந்திரியமே கிடையாது. அபாணி பாதோ ஜவனோ கிரகீதா பஷ்யத்யசக்ஷு சஸ்ருணுமதி அகர்ணஹா. இந்த இந்திரியங்கள்னால அவருக்கு ஒன்றும் வேலை இல்லை. இதெல்லாம் இல்லாமலே அவர் பார்க்கக்கூடியவர், கேட்கக்கூடியவர், எல்லாம் சர்வஜராக இருக்கிறதுனால அவர் பரமேஸ்வரனாகத்தான் இருக்கணும், இந்த ஜீவனாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வரைச்ச இந்த குணங்கள்லாம் சொல்றான். இந்த குணங்கள்லாம் ஏற்கனவே எப்படி சித்தமா இருக்குங்கிறதுக்கு பாஷ்யக்காரர் ஆரம்பத்திலேயே இந்த பாதம் ஆரம்பிக்கிறதுலேயே ஒரு வரி போட்டார். என்ன சொன்னார்? பிரதமே பாதே ஜன்மாத்தியஸ்ய யதஹா இது ஆகாஷாதேஹே சமஸ்தஸ்ய ஜகதஹா ஜன்மாதி காரணம் பிரம்மா இத்யுக்தம். இந்த விஷயம் சொல்லியாச்சு. தஸ்ய சமஸ்த ஜகத் காரணஸ்ய பிரம்மணஹ வியாபித்வம் நித்யத்வம் சர்வஜ்ஞத்வம் சர்வசக்தித்வம் சர்வாத்மத்வம் இத்யேவம் ஜாதீயகாஹ தர்மாஹ உக்தா ஏவ பவந்தி. இதை வாயால திருப்பி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. சமஸ்த ஜகத்துக்கும் காரணம்னு சொன்னால் இதெல்லாம் சொன்னதாக ஆயிடும்ட்டார். என்ன? வியாபித்வம், சர்வகதத்துவம், அதே மாதிரி நித்தியத்துவம், சர்வஜ்ஞத்துவம், சர்வசக்தித்துவம், சர்வாத்மத்துவம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய தர்மங்கள் மேல உபயோகப்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் சொல்லாமலே சித்தமாயிடுது. ஏன்னா இதெல்லாம் இல்லாமல் அது ஜெகத்காரணம் ஆக முடியாது. சுத்தாயவ பவந்தினா இதெல்லாம் இல்லாமல், व्यतिरेक
இது இல்லாட்டா ஜெகத்காரணம் ஆக முடியாது. அதனால ஜெகத்காரணத்துவம் சொன்னபடியாலே இதெல்லாம் இருக்கு, சர்வஜத்துவம் இருக்கு, சர்வசக்தித்துவம் இருக்கு, இதெல்லாம் சித்தமாயிடுத்து. இப்படி சித்தமான விஷயங்களை வச்சுட்டுதான் இந்த 2வது பாதம் நிர்ணயம் பண்றது. இப்ப சொன்னாரே இங்க சத்திய சங்கல்பத்துவங்கிறது ஜீவனுக்கு வராது, ஈஸ்வரனுக்கு தான் வரும், அதனால இவரை ஈஸ்வரன் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு இல்லையா. இதெல்லாம் பிரம்மா ஈஸ்வர குணமாக எடுத்துக்கிட்டார். அப்புறம் ஒண்ணு சொல்றார், ஈஸ்வரனுக்கு சர்வ நியந்திரத்துவம் ஒண்ணு இருக்கு, அந்தர்யாமி அதிகரணத்துல சொல்ல போறார். அதை ஸ்மிருதேஷ்டன்னு சொல்லி இந்த அதிகரணத்துல சூச்சனம் வேற பண்ணிடுறார். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி எத்திராரூடானி மாயையா. இவனுடைய எல்லா விதமான காரியத்துக்கும் அவர்தான் நியந்தாவாக இருந்துட்டு இருக்கார், பிரேரகராக இருந்துட்டு இருக்காருங்கிற அம்சம் இந்த இதுல இருந்து கிடைக்கிறது. இதுவும் ஜீவனுக்கு இல்லை, ஈஸ்வரனுக்கு தான் இருக்கு, பரமேஸ்வரனுக்கு. இது மாயோபாதிகமான ஈஸ்வரனுக்காக சொல்லிட்டு வரேன். இந்த மாயோபாதிக ஈஸ்வரனையே பல இடத்துல உபாசிக்கிறதுக்கு அல்பமான ஸ்தானங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அல்பமான ஸ்வரூபங்கள் வேலை சொல்லியிருக்கு. என்ன அணியான் விரீஹேர்வா யவாத்வா, அந்த விரீஹி யவம் ஷாமாகம் ஷாமாகதண்டலம் இதெல்லாம் விட சின்னது அணோ ரணியான் அப்படின்னு சொல்லியிருக்கு. மகதோமகியான் இருக்கவே இருக்கு. இது எல்லாமே மாயோபாதிகமான அந்த ஸ்வரூபத்துக்கே சொல்லப்பட்டது. ஆக மாயோபாதிக ஈஸ்வரா சர்வாத்மா, அதுக்கெல்லாம் வரும். இந்த பிராணமயா மனோமயா இதெல்லாம் எப்படி அவருக்கு வரும்? மனசு இல்லை பிராணன் இல்லைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் எப்படி வரும்னு கேட்டால் சர்வாத்மத்துவம் இருக்கிறதுனால எல்லாம் அவருக்கு வரும்னு. ஜீவனுக்கு சொல்றது எல்லாம் பரமாத்மாவுக்கு சொல்லிடலாம், ஆனா பரமாத்மாவுக்கு சொல்றது எல்லாம் ஜீவனுக்கு சொல்ல முடியாது. ஜீவனை அணுன்னு வச்சுக்கலாம், ஏன்னா உபாதி கூட இருக்கிறதுனால. ஜீவனை வியாபகன்னு எப்படி சொல்றது? ஜீவனாக அவனை வச்சுன்னு அவனை வியாபகன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஆனா வியாபகமா இருக்கக்கூடிய வஸ்துவை வியாபகம்னு சொல்லலாம், அதை ஒரு உபாதி கொடுத்து சின்னதாகவும் சொல்லலாம், அணுவாகவும் சொல்லலாம். அதனால ஈஸ்வரத்தான் அங்க எடுத்துக்கணும், ஜீவனை எடுத்துக்கப்படாதுன்னு பழிச்சுன்னு சொல்லியிருக்காரு. அடுத்த அத்தா சராச்சர கிரகணாத் அப்படிங்கிற இந்த அதிகரணத்துல சகல ஜெகத் சம்ஹர்த்திருவம் இதை உபயோகப்படுத்திருக்கார். இதுவரையில் எங்கேயுமே சர்வ ஜெகத்தையும் சம்ஹாரகர்த்தாங்கிறது தெரிஞ்சு வச்சு அது விலயம் லயம் தான் சொல்லியிருக்காரே தவிர சம்ஹாரம் பண்றாருங்கிறது நேர சொல்லல. ஆனா இந்த அதிகரணத்துல சர்வ ஜெகத்தையும் அவர் சம்ஹாரம் பண்றார், அத்தா சாப்பிட்டுடுறாருன்னே சொல்லியிருக்கு இல்லையா. பிரம்ம க்ஷத்ரஞ்ச உகே சர எல்லா சராச்சரத்தையும் சேர்த்து மொத்தமா முழுங்கிடுறாரு அப்படின்னு சொன்னதுனாலேயே மிருத்யுவை சேர்த்து இந்த மாதிரி சகல ஜெகத் சம்ஹர்த்திருவம் பரமேஸ்வரனுக்கு தான் உண்டு. சரியா, இது ஒரு லிங்கம். பரமேஸ்வரனுக்கு உண்டு, ஜீவனுக்கு கிடையாது. இதுக்கு அடுத்தது அந்தர உபபத்தேகங்கிறதுக்கு போறேன். ஏன்னா நடுப்புல இருக்கக்கூடிய அந்த குஹாதிகரணத்துல அங்க அது இவ்வளவுதான் விசாராங்க. குஹாம் பிரவிஷ்டவுன்னு 2ன்னு சொல்லியிருக்கேன். அந்த 2ங்கிறது என்ன? ஒண்ணு ஜீவன் சரி அப்படின்னா இன்னொன்னு சேர்த்து 2ஆக ஆக்கணுமே. அந்த இன்னொன்னு என்ன? புத்தின்னு வச்சுக்கணுமா ஈஸ்வரன் வச்சுக்கணுமான்னு? ஈஸ்வரன் தான் வச்சுக்கணும். ஏன்னா ஒருத்தன் ஆத்மான்னு சொன்னா இன்னொருத்தனும் ஆத்மாவாக இருந்தாதான், இது சேத்தரன்னு சொன்னா அவனும் சேத்தனாக தான் இருக்கணும். புத்தியை எடுத்துக்கூடாது, அது ஜடம். ஒரு ஜடம் ஒரு அச்சேத்தனன்னு சொல்லி ஆத்மானு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது வந்தது. அதுல விசேஷமா ஈஸ்வர லிங்கம் இல்லை. அந்தர உபபத்தேகங்கிற இடத்துலயும் அவருக்கு ஒரு சரீரம் காமிக்கிறார். ஆனா சரீரத்துக்கு பெருசா ஒன்னும் வர்ணனம் இல்லை. யயேஷோக்ஷிணி புருஷோ திருஷ்யதே. புருஷோ திருஷ்யத்தேனா உபாசகர் திருஷ்யதே தான். அந்த ஹிரண்மய புருஷோ திருஷ்யதே ஆதித்ய மண்டலே சொன்னாரே அதே மாதிரி புருஷோ திருஷ்யதே. ஆனா உபதேசம் பண்ணும்போது ஏஷ ஆத்மேதி ஹோவாச்ச ஏதத் அமிர்தம் அபயம் ஏதத் பிரம்மா. அங்க ஆத்மா அமிர்தம் அபயம் அப்படின்னு சொன்னதுனால இதெல்லாம் பரமேஸ்வரனுக்குத்தான் வரும்னு சொன்னார். இங்க ஒரு சின்ன கேள்வி கேட்டார். ஜீவனை வேணும்னா வியாவிருத்தி பண்ணலாம், ஜீவனுக்கு பயம் இருக்கு, அபயம் இல்லை. ஆனா பிரதானத்தை கூட எடுத்துக்கலாமே. பிரதான அச்சேதனமானதான் அதுக்கு பயம் இல்லை. பயம் யாருக்கு வரும்? சேத்தனனுக்கு தான் பயம், ஜடத்துக்கு பயம் கிடையாது. அதனால பிரதானத்தை ஏன் அபயம்னு சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அபயம் அமிர்தம் இதெல்லாம் அதுக்கு வரலாமோன்னு. ஆனா அதுல யுக்தி சூத்திரக்காரர் அதை ஒத்துண்டு வேற ஒரு இடத்துல அதர்மாபிலாபாத்துன்னு சொல்ற. பிரதானத்தை எடுத்துக்க முடியாது, அபயங்க பயமானதான் வரட்டும், ஆனா
திரஷ்டிருத்வாதிகள் ஆத்மத்துவம் இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்ல போறார். ஆனாலும் அபயம்னு பிரதானத்தை சொல்லணுமானால் பயத்துக்கு ஒரு பிரசக்தி இருந்தா தானே நம்ம சொல்ல வேண்டி இருக்கும் இல்லையா? பயத்துக்கு பிரசக்தி இல்லாத ஒரு வஸ்துல அது பயப்படாது, பயம் இல்லை அப்படின்னு ஏன் சொல்லணும்? பயத்துக்கு ஒரு பிரசக்தி வரணும். அப்படின்னா ஜடமான பிரதானத்துக்கு பயம் வரத்துக்கு பிரசக்தியே இல்லை, அச்சேதனத்வாதேவ. அப்ப அதை போய் அபயம்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. யாருக்கு பயம் பிரசக்தமாகுமோ அங்கதான் பயத்தை நிவர்த்தி பண்றதுக்காக நம்ம உபாயத்தை பார்க்கிறோம். அதை அபயம்னு சொல்ல வேண்டி இருக்கும். அதனால ஈஸ்வரனுக்குத்தான் இது பிரதானம் இல்லை அப்படிங்கிறத இங்கேயும் தீர்மானம் பண்ணலாம். அதனால அபயத்துவங்கிற இந்த தர்மத்தை ஈஸ்வர லிங்கமாக எடுத்துட்டு இருக்கார். அந்தர உபபத்தே அபயத்துவம், அதே மாதிரி அமிர்தத்துவம், ஆத்மத்துவம், இது மூணும் பரமேஸ்வர லிங்கமாக இந்த அதிகரணத்துல எடுத்துட்டு இருக்கார். ஆக பயம் இல்லாத தன்மைன்னு ஒண்ணு அவரை சேர்ந்ததாக இருக்கு. அந்தர்யாமிய அதிகரணத்துல யமயித்ருத்வம், எல்லாத்தையும் நியந்திரணம் பண்றார் அவர்தான். அதனால அவர் அது அந்த தர்மம். அந்த யமயித்ருத்வம் சர்வஜகன் நியந்திருத்துவங்கிற ஒரு தர்மம் பரமேஸ்வரனுக்கு மாத்திரம் வரும் அப்படிங்கிறத அந்தர்யாமிய அதிதெய்வாதிஷு தத்தர்ம விபதேசாத்ங்கிற இதுல சொல்றார். ஆனா அங்க இருக்கா, இது ஏற்கனவே சொன்ன மாதிரிதான். அந்த ஸ்மிருதேஷ்ச இந்த இடத்துல எல்லாம் யமயித்ருத்வம் அவருக்கு தாங்கிறது சித்தமான மாதிரிதான். அப்ப இங்க ஏன் விசேஷமா சொல்ல வேண்டியிருக்குன்னு கேட்டா, இங்க என்ன கேட்கறாங்க பூர்வபக்ஷினா, ஒரு சரீரம் இந்திரியங்கள்லாம் இல்லாமல் அவர் எப்படி எல்லாரையும் நியமனம் பண்ண முடியும்? ஈஸ்வரன் சரி, ஆனா ஈஸ்வரன் ஒரு சரீர இந்திரியம் கூட இருந்தா தான் அவனால எல்லாரையும் தனக்கு வசப்படுத்த முடியும், பிரேரணை பண்ண முடியும், நியமனம் பண்ண முடியும். அது இல்லாமல் முடியாது. அதனால சரீரம் உள்ளவனாக ஒரு அந்தர்யாமிய கல்பிக்கணும் அப்படின்னு பூர்வபக்ஷி பார்க்கிறான். அதனால அவன் என்ன சொல்றான், கஷ்டித் சஹ அதிதெய்வாத்யபிமானி தேவதாத்மா கஷ்டித், யாராவது ஒரு தேவதையா வச்சுப்போம், இல்ல பிராப்த அணிமாத்யைஸ்வர்யா கஷ்டித் யோகி, ஒரு யோகியாக வச்சுப்போம். அவனுக்கு ஐஸ்வர்யம் நிறைய யோக பிரபாவத்தினால சித்தமா இருக்கு சக்தி, அதனால பண்றான் அப்படின்னு பூர்வபக்ஷம் பரமாத்மான சித்தாந்தம். இப்ப என்ன இங்க அவன் பூர்வபக்ஷி சொல்றான்னா, இந்த யோகியாகவும் பரமாத்மாகவும் வச்சுக்கலாங்கிறதுக்கு ஹேது அவனால முடியும், சரீர இந்திரியங்கள்லாம் இருக்கு. ஈஸ்வரனுக்கு சரீரம் இல்லை, அதனால அவனால இவாளெல்லாம் பாதுகாக்க முடியாது, இது நியமனம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். நது பரமாத்மா பிரதீயேத அகாரிய கரணத்வா, இது ஹேது. அகாரிய கரண, காரியம்னா சரீரம், கரணம் இந்திரியம், இது ரெண்டும் அவருக்கு இல்லை, ஆயால அவரால் பண்ண முடியாது. இப்ப ஒண்ணு கிடைச்சது இல்லையா? ஈஸ்வரனுக்கு காரிய கரணம் இல்லை, சரீரம் இல்லை, அவர் சிருஷ்டி பண்றதுக்கும் சரீரம் தேவையில்லை. அப்படியே அவர் சிருஷ்டியாதிகள் பண்ணிட்டு இருக்கார். இப்ப இங்க எப்படி சொல்றார் சமாதானத்துல எத்து அகாரிய கரணஸ்ய பரமாத்மனஹ யமயித்ருத்வம் நோபபத்யதே இதி நைஷ தோஷः யான் நியச்சதி தற்காரியகரணைரேவ தஸ்ய காரியகரணவத்வ உபபத்தே. எப்படி சிருஷ்டியாதிகள் பண்றாலோ அந்த மாதிரி எல்லாத்தையும் நியமனமும் அவரால் பண்ண முடியும். நியமனம் பண்ணணும்னா ஒரு சரீர இந்திரியங்கள்லாம் வேணும்னு ஒன்றும் அவசியம் இல்லைங்கிறது முக்கிய கல்பமா வச்சுப்போம். அவருக்கு வேணும்னு நீ ரொம்ப ஆக்கிரகப்பட்டால் யார நியமனம் பண்றாலும் அவனுக்கு இருக்கோ இல்லையோ காரியகரணங்கள், அந்த காரியகரணங்களை வச்சுட்டே அவனை நியமனம் பண்ணிடுறாங்க. சித்தேசி அர்ஜுன திஷ்டத்தில அவர் தனக்கு தனியா ஒரு சரீரத்தை வச்சுட்டு உள்ளுக்குள்ள பூந்துட்டு இல்ல, யாருடைய சரீரத்துல அவர் பூந்து இருக்காரோ அவனுடைய காரியகரணங்களை வச்சுட்டு அவனை நியமனம் பண்ணிடுறா. இது அங்க உள்ள கதைக்கு ரொம்ப ஒத்து வரும் இந்த மாதிரி சொல்லும் போது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கந்தர்வ கிரகீதா அந்த இதுல பதஞ்சலஸ்ய காப்பியஸ்ய கிரகம் ஒரு கதை வருது. இவன் ஏதோ போனா யாஜ்ஞவல்கியரோட சண்டை தானே, யாஜ்ஞவல்கியரை ஜெயிக்கிறதுக்காக வாதம் பண்ற இடம் அது. அப்ப அந்த கேள்வி கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, நான் இந்த மாதிரி படிச்சுட்டு இருந்தேன், அந்த பாரியா அந்த பதஞ்சலஸ்ய காப்பியஸ்ய பாரியா கந்தர்வ கிரகீதா, ஒரு கந்தர்வம் பெரிய இது அவளை பிடிச்சுட்டு இருந்தது. எங்களெல்லாம் பார்த்து கேள்வி கேட்டது, எங்களுக்கெல்லாம் தெரியல, அது உபதேசம் பண்ணி தெரிஞ்சுட்டோம், உனக்கு தெரியுமா அது? இதான கேள்வி. இப்ப கந்தர்வ கிரகீதான்னு ஏன் சொல்லணும்? பாரியா நேரவே கந்தர்வா நேர ஏதாவது கேள்வி கேட்டுட்டு போலாம் இல்லையா?
அப்படின்னா அந்த கந்தர்வன் அந்த திருஷ்டாந்தத்திலேயே சூச்சனம் இருக்கு. கந்தர்வன் அந்த பாரியையை நியந்திரணம் பண்ணலாம். பாரியையுடைய வாயால பேசுறான், பாரியையுடைய அந்த இந்திரியங்களை உபயோகப்படுத்திக்கிறான். அவனு சொந்த இதை வச்சுட்டு உபயோகப்படுத்தல இல்லையா? அந்த காரியகரண இன்னொருத்தருடைய சரீரத்துல பூந்துண்டு அந்த சரீரத்தை வேலை செய்ய விட்டு அவங்க இந்த அந்தர்யாமையை பத்தி கேட்கறான். உனக்கெல்லாம் தெரியுமான்னு கேள்வியா கேட்கறான். தெரிஞ்சுன்னு கேள்வி கேட்கறான். உனக்கு தெரியுமான்னு. தெரியாதுன்னு சொன்னோட சொல்லி கொடுக்குறான். அப்ப இந்த உதாரணத்தை பார்க்கும்போது அந்த ஸ்தூலமா பாக்குறச்ச அந்த பாரியைக்கு இருந்த ஸ்தூலமான ஒரு சரீரம் அந்த அவளை அந்தர்யமனம் பண்ணிட்டு இருந்த அந்த கந்தர்வனுக்கு கிடையாது. ஆனா அந்த பாரியையுடைய சரீரத்தை வச்சுட்டே வேலையை பார்த்துட்டான். கேள்வி கேட்டு எல்லாம் பதில் சொல்லி எல்லாம் பண்ணினான். அதை போல இந்த திருஷ்டாந்தத்தை போல அந்தர்யாமின்னு சொல்லக்கூடிய பரமேஸ்வரனுக்கும் தனியாக ஒரு சரீர இந்திரிய சமூகம் வேண்டியதில்லை. யார நியமனம் பண்ணணுமோ அவளுக்கு இருக்கோ இல்லையோ அதுக்குள்ள அவ ரூபமா இருந்துட்டு தானே இதை நியமனம் பண்றார். அதனால யான் நியச்சதி தற்காரியகரணைரேவ தஸ்ய காரியகரணவத்துவ உபபத்தே. இல்லைன்னா என்ன ஆகும்னா அவருக்கு தனியா ஒரு சரீரம் கொடுத்து சரீர இந்திரியம்னா அதை யாரு நியமனம் பண்றதுன்னு கேள்வி. அதை நியமனம் பண்றதுக்கு சரீரம் இல்லாத பரமாத்மான்னு சொன்னேன்னா சரீரம் இல்லாத பரமாத்மா எப்படி நியமனம் பண்ண முடியும்? தன்னுடைய சரீரத்தை அவர் நியமனம் பண்ண முடியும்னா மற்றவாளுடைய சரீரத்தையும் சரீரம் இல்லாமலே நியமனம் பண்ணட்டுமே? இந்த மாதிரி எல்லாம் கேள்வி வரும். அதனால யான் நியச்சதி தற்காரியகரணைரேவ காரியகரணவத்துவ உபபத்தே. இவருக்கு சொந்தமாக சரீரேந்திரிய சங்காதம் கிடையாது. பரமேஸ்வரன் அப்படிதான் ஜெகத்காரணமாக இருக்கிறவருக்கு அது கிடையாது. இங்கேதான் அந்த நச்சஸ்மார்த்தம் மத தர்மாபிலாபாத் இது போற போக்குல பிரதானத்தை அங்க நிராகரணம் பண்ணிட்டே போயிடுவாங்க. பாரியக்கு இல்ல சொல்றேன். அவ இந்த பாரியையுடைய வாயை உபயோகப்படுத்தினா அவன் மனசை விட்டுட்டு பாக்கி பார்க்கும். இந்த ஞானம் எங்க இருக்குன்னா மனசுல இருக்கு. அந்த கந்தர்வன் மனசு உள்ளவன், ஆனால் ஸ்தூல சரீரம் இல்லாததுனால அவனால பேச முடியாது. பாரியக்கே உபதேசம் பண்ணல. இவன் பாரியக்குள்ள பூந்துட்டான். பாரியக்குள்ள பூந்துண்டு எல்லாரையும் கேள்வி கேட்கிறான். அங்க இருக்கிறவாளெல்லாம் உனக்கு இது தெரியுமா அது தெரியுமா. ஆக பாரியக்கு ஸ்வயம் ஒரு சிந்தையும் கிடையாது இல்லையா? அவ சரீரத்துல பூந்துட்டு இவன் கேள்வி கேட்கிறான். இவன் கேள்வி கேட்கறதுக்கு அவளுடைய சரீரத்தை உபயோகப்படுத்திட்டான். அப்படித்தானே? அந்த மாதிரி இந்த ஈஸ்வரன் நியமனம் பண்றதுக்கு தனியா ஒரு சரீரத்தை வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. யான் நியச்சதிங்கிற இந்த பாஷ்யத்துல அந்த தாத்பரியம் பிரசித்தமா இருக்கு. அதிர்ஷ்யத்வாதி குணகோ தர்மோக்தேங்கிற இடத்துல அந்த சர்வஜத்துவங்கள்லாம் சொல்லியிருக்கு. எஸ் சர்வஜ சர்வவித்து. அதனால சர்வஜத்வாதிகள் எல்லாம் அங்க இருக்குங்கிறது சித்தமா இருக்கு. இதுக்கப்புறம் நான் இத த்விதீய பாதத்தை இங்க நிறுத்திட்டு பிரகிருத்தமா இருக்கிறது சரீரேந்திரிய சங்காதம் இல்லாமலே அவர் எல்லாத்தையும் காரியம் பாக்குறாருன்னு சொன்னேன் இல்லையா? இதுக்காக த்விதீயாத்தியாய த்விதீய பாதத்துக்கு போறேன். இல்ல, த்விதீயாத்தியாய பிரதம பாதம், த்விதீய பாதத்துக்கு போறேன். த்விதீயாத்தியாயத்தினுடைய பிரதம பாதத்துல என்ன சொல்லியிருக்குன்னு பார்ப்போம். அங்க நீங்க பார்த்தேன்னா மொத்தமே த்விதீயாத்தியாயத்தினுடைய விஷயம் என்னன்னு கேட்டா, ஈஸ்வரனை ஜெகத்காரணம் அப்படின்னு சொன்னீங்களோ இல்லையோ, அதுதான் சமன்வயம் சொன்னீங்களே. அதை ஆக்ஷேபம் பண்ணி அதுக்கு ஏதாவது விரோதம் உண்டா அப்படின்னு விசாரிச்சு பார்த்து விரோதம் இல்லை, சரியாத்தான் இருக்குன்னு ஸ்தாபனம் பண்றதுதான் அவிரோதாத்தியாயம். இதனுடைய வேலை முதல் பாதம் இதைத்தான் பண்றது. முதல் பாதத்துல இந்த வேலையை நன்னா பண்ணிடுறார். ஈஸ்வரன் ஜெகத்காரணம் ஆக முடியாது. எல்லா அதிகரணத்திலும் இதான் பூர்வபக்ஷம். சரியா? முதல் அதிகரணம் ரெண்டாவது அதிகரணம்னு சொன்னோம்னா அந்த ரெண்டுல ஏன் ஆக முடியாதுன்னு சொன்னா அது தனியா ஒரு பிரதானம்னு ஒண்ணு இருக்கு. அவ ஸ்மிருதியில சொல்லியிருக்கா, அதையே வச்சுக்கலாம். அதனால ஜெகத்காரணம்னு ஈஸ்வரனை சொல்ல வேண்டியதில்லைன்னு ஆக்ஷேபம் பண்ணி அந்த ஸ்மிருதியே முதல்ல பிரமாணமாகாது, அதனால பிரதானங்கள்லாம் சித்திக்காது. யோக சாஸ்திரத்தையும் அதே அப்படியே எடுத்துட்டார். அதனால அந்த விஷயத்திலையும் ஈஸ்வரன ஜெகத்காரணம் தான் சொல்லணுமே தவிர அவ சொல்ற ஜெகத்காரணம் சரியில்லைன்னு ஏதேன யோக பிரத்யுக்தாவையும் தள்ளிவிட்டார். மூணாவதுல இருந்து நேர வேதாந்தத்திலே விரோதத்தை காமிக்க ஆரம்பிச்சான். இது முதல்ல ரெண்டு அதிகரணத்துல ஸ்மிருதி விரோதமா, அப்புறம் உள்ளதெல்லாம் தர்க்க விரோதம். அந்த ஈஸ்வரன் ஜெகத்காரணம்னு சொல்றதுக்கு ரெண்டு புஸ்தகத்துல பார்த்து இதுக்கு விரோதமா இருக்கு அப்படின்னு காமிச்சா அந்த புஸ்தகம் அப்பிரமாணம்னு விட்டான்.
அந்த விஷயத்துல அது தப்பு. யோக ஸ்மிருதியும் சாங்கிய ஸ்மிருதியும் இதுக்கு மேல யுக்திக்கு சரியா இல்லை. ஈஸ்வரன் ஜெகத்காரணம் அப்படின்னு சொல்ற வாதத்துக்கு மற்ற எல்லா அதிகரணத்திலையும் பிரதம பாதத்துல பதில் சொல்றார். இதுதான் அங்க உள்ள விவாதம். முதல்ல இது என்ன, நவிலக்ஷணத்வாதஸ்ய ததாத்வஞ்ச சப்தா. ஈஸ்வரன் ஜெகத்காரணம் ஆக முடியாது. ஏன்னா ஜகத்துக்கு ரொம்ப விலட்சணமாக இருக்கார். ஜகத் எப்படி இருக்கு, ஜடமா இருக்கு, அசுத்தமா இருக்கு. ஈஸ்வரன் இதுக்கு நேர் விபரீதம். அவர் சேத்தனனாக இருக்கார், சுத்தமாக இருக்கார், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா. அதனால ரொம்ப வித்தியாசம் இருக்கிறதுனால இவரை ஜெகத்காரணம்னு சொல்ல முடியாது. இதுதான் ஆக்ஷேபம். பதில் என்னன்னா, திருஷ்யதேது. இது என்ன விலட்சணமா இருந்தா காரியகாரண பாவம் வராதுன்னு ஒண்ணும் இல்லையே, அதுக்கு பல உதாரணங்கள் பார்க்கிறோமே, அந்த மாதிரி இருக்கலாமே, ஸ்ருதி சொன்னது சரியா இருக்கலாமே. இது பதில். வேற சொல்ல தோஷங்கள்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் நீ ஈஸ்வரனுக்கு சொல்ல வர, ஆனா ஈஸ்வரன் ஜெகத்காரணம்னு சொல்லாமல் விட்டால் வேற எதையாவது ஒண்ணு சொல்லணும் இல்லையா. வேற இன்னொன்னு ஜெகத்காரணம் என்ன அப்படின்னு கேட்டா பிரதானம்னு நீ சொல்ல வருவே. சாங்கியனை தான் இங்க நிறைய பூர்வபக்ஷியா வச்சுட்டு இருக்கார். ஆனா பிரதானத்துக்கும் இதே தோஷம் வந்ததுன்னா அப்ப என்ன பண்றது? ஸ்வபக்ஷ தோஷாச்சு. நீ என்னென்ன தோஷங்களை சொல்றியோ அத்தனை தோஷமும் ஒண்ணு விடாம பிரதானத்துக்கு வந்து விடுறதுன்னு. என்ன வித்தியாசம்? வித்தியாசம் இருக்கு. ஈஸ்வரனுக்கும் ஜெகத்துக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொன்னா பிரதானத்துக்கும் ஜெகத்துக்குமே வித்தியாசம் இருக்கு. பிரதானம் கூட அசப்தம் அஸ்பர்ஷம் அரூபம் அவ்வியம் அந்த மாதிரி சப்தாதி ஹீனமாகத்தான் ஒத்துன்னு இருக்கா. சப்தாதி ரஹிதம் அவ்வியக்தம், இது வியக்தம். அப்ப அவ்வியக்தம் வியக்தங்கிற வித்தியாசம் இல்லையா. எத்தனை வித்தியாசங்கள் இருக்கு. அதனால இப்படி வித்தியாசம் உள்ள அந்த பிரதானம் ஜெகத்துக்கு காரணம் ஆகலாம்னு சொன்னா ஈஸ்வரன் ஏன் ஆக முடியாதுன்னு அந்த யுக்தியை கண்டிக்கிறார் இன்னொரு அதிகரணத்துல. ஆனா இதனுடைய முக்கியமான சமாதானம் என்னன்னா, ஆத்மனி செய்வம் விசித்ராஷ்டகிங்கிற இடத்துல சொல்றார். அதாவது ஈஸ்வரனை ஜெகத்காரணம்னு ஜெகத் உபாதானம்னு சொல்லும் போது பரிணாமியுபாதானமாக சொல்லல, விவர்த்தோபாதானமாகத்தான் சொல்றோம். அதனால வைலட்சண்யம் இருந்தா ரொம்ப நல்லது. விலட்சணமாக இருக்கிறது தான் விவர்த்தோபாதானம் சொல்றதுக்கு ஒத்து வரும். சாலட்சணம் எடுத்தா இது பரிணாமி ஆயிடும், பரிணாமியுபாதானமாக ஆயிடும். அப்படி இல்லை, இது விவர்த்தோபாதானத்துவங்கிறது முக்கிய சமாதானம் அந்த இடத்துல. அடுத்த இதுல பாருங்க, போக்திராபத்தேகே அவிபாகச்சேத் சியால் லோகவத்துன்னு. இது இங்க என்ன கேக்குறான்னா, உன்னுடைய ஈஸ்வரனை சர்வாத்மாவாக வச்சுட்டு இருக்க, எல்லாத்தோடு தாதாத்மியம் அடைஞ்ச வஸ்து. ஜெகத்துக்கும் அது ஆத்மாதான், ஜீவனுக்கும் ஆத்மாதான். அப்படி இருக்கும்போது இந்த போக்யம் போக்தாங்கிற விபாகமே இல்லாத போயிடும். ஏன்னா போக்தா போஜ்யம் ரெண்டுமே ஒரே ஆத்மான்னு சொல்லிட்டோம்னா போஜ்யமும் போக்தாவும் ஒன்னாயிடுமே. அப்ப யார் எப்படி தேவதத்தன் போக்தா போஜ்யா ஓதனகாங்கிற பேதம் இருக்க முடியாது அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இதுக்கும் திருஷ்டாந்தத்தை கொடுத்து சமாதானம் சொன்னார். சமுத்திரம்னு பார்த்தா ஒண்ணுதான், ஆனா அதுக்குள்ள பேனம் தரங்கம் புத்புதம் அப்படின்னு பார்த்தாக்க வித்தியாசம் இருக்கு இல்லையா. சமுத்திரம்ங்கிறதுனால எல்லாமே பேனம் தரங்கம் எல்லாம் ஒண்ணுதான் சொல்ல முடியுமா? முடியாது. அது போல ஜெகத்துல வித்தியாசம் இருக்கலாம். இது ஒரு சமாதானத்தை திருஷ்டாந்தத்தை கொடுத்து சொல்லிட்டு அடுத்த இது வாஸ்தவ சமாதானத்தை கேட்க போனேன்னா விவர்த்தவாதம் தான். இது மாயையால தோணக்கூடியது தானே இந்த பேதம், போக்திருபோக்கிய பேதங்கிறது. அப்ப மாயையா தோணக்கூடிய இந்த பேதத்தினால வாஸ்தவமான ஒரு அத்விதீயமான தத்துவத்துக்கு ஒரு விசேஷமும் வராது. இது சம்பந்தமே இல்லை, ஒரு வேதமும் இல்லை. சமுத்திர திருஷ்டாந்தங்கள்லாம் ஒரு ஆபேட்சிகம்தான். பிரபஞ்சங்கிறது வாஸ்தவமா கல்பிக்கப்பட்டது, நமக்கு தெரியறது, அதுக்கு ஜெகத்துக்கு காரணம்னு தெரியறது, எல்லாம் தெரியறதுன்னு தானே தவிர வாஸ்தவமாக இந்த தோஷம் வராதுன்னு சொல்றது. அடுத்த அதிகரணம் ஆரம்பணாதிகரணம். ததனநிமித்தம் ஆரம்பண சப்தாதிபியா. இந்த ஆரம்பண சப்தாதிபியாங்கிற இந்த அதிகரணம் பிரசங்காத்து வந்தது. நிஜமான சமாதானத்தை அவனுக்கு சொல்லி கொடுத்துடணும், பிரபஞ்சம் மித்தியங்கிறத அப்படின்னு சொல்றதுக்காகவே வந்தது. மித்யாபூதத்துல போய் இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது, சத்தியமா இருந்தா தான் நீ இந்த கேள்வி கேட்கலாம். அப்புறம் பாருங்க, இதர வியபதேசாத் ஹிதாகரணாதி தோஷ பிரசக்தின்னு இன்னொரு அதிகரணம். இந்த அதிகரணத்துல என்ன பண்ணிவிட்டாருன்னா, ஜீவன் ஈஸ்வரன் இந்த ரெண்டு பேர்ல அபேதம் இருக்குங்கிறது உங்க சித்தாந்தம். ஸ்ருதி அப்படி சொல்றது, பேதம் சொல்லல, பின்னமாக வச்சுக்கல. இப்ப ஜீவன் வேணும்னா
அஜ்ஞானத்துல இருக்கான், அதனால அவனுக்கு தெரியாது, ஈஸ்வரன்னு தெரியாது, மற்றவாளையும் பத்தி ஒண்ணும் தெரியாது, அதனால விவகாரம் பண்ணிட்டு இருக்கான். சரியா? அஜ்ஞானத்துல இருந்துட்டு. ஆனா ஈஸ்வரனுக்கு தெரியாம போக முடியாது இல்லையா? அவருக்கு சர்வஜத்துவம் இருக்கு. அப்போ இது இது என்னுடைய ஆத்மாதாங்கிறது ஈஸ்வரனுக்கு தெரியும். ஒரு தேவதத்தன் ஈஸ்வரனை பார்த்தா ஈஸ்வரன் வேற நான் வேறேன்னு சொல்லிடுவான். ஏன்னா இவன் பிராந்தன். ஆனா ஈஸ்வரன் அப்படி சொல்ல முடியாது இல்லையா? நான் வேற தேவதத்தன் வேறேன்னு. அப்ப என்னாச்சு? ஈஸ்வரன் இவனுக்காக சிருஷ்டி பண்றாருன்னா எப்படி பண்ண முடியும்? அவருடைய திருஷ்டியில தன்னை காட்டிலும் வேற ஒரு ஜீவனே கிடையாது. அவரு சுத்த நித்திய முக்த சுபாவமா இருக்கும்போது அவர் யாருக்காக சிருஷ்டி பண்ண முடியும்? அதனால சிருஷ்டி பண்ண முடியாது. அப்படி ஒரு சமயம் பண்ணிட்டாருன்னா என்ன ஆகும்னா தனக்கே தானே அஹிதத்தை பண்ணிட்டதாக ஆயிடும். அவர் தனக்கே தானே சிருஷ்டி பண்ணி கொடுத்து பந்தத்துல போட்டுட்டார், தன்னை தானே போட்டுக்கிறாருன்னு ஆகும். ஒரு புத்திசாலியா இருக்கிறவன் இந்த மாதிரி காரியம் பண்ண முடியுமா? அதனால ஈஸ்வரனை சர்வஜன்னு நீங்க வச்சுட்டீங்கன்னா அப்போ ஒரு காரியத்தை நீங்க விடணும், அத்விதீயங்கிற அம்சத்தை தள்ளணும். அத்விதீயன ஜீவ பிரம்ம அபேதம் இருக்கு, இதை விட்டுவிடணும். ஜீவன் வேற, ஈஸ்வரன் வேற, இப்படி சொல்லுங்க. இப்படி சொன்னா பரவாயில்ல, இன்னொருத்தருக்கு தானே பந்தத்தை கொடுக்குறார், அதனால அவர் தனக்கு ஒன்றும் அஹிதத்தை பண்ணிக்கலன்னு சொல்லி சமாதானம் சொல்லலாம்னு ஒரு பூர்வபக்ஷம் வருது. இதர வியபதேசாத்னா இதரேதர வியபதேசாத் அபேத வியபதேசாத்னு அர்த்தம் பண்ணிட்டார். ஹிதாகரணாதி தோஷ பிரசக்தி, ஈஸ்வரனை ஜீவா பின்னமாக வச்சுட்டு அவரேதான் ஜெகத்துக்கு காரணம்னு சொல்ற வாதத்துல இப்படி தோஷம் வந்ததுன்னு சொன்னோம். பதில் என்ன சொல்றாரு தெரியுமோ? அதிகந்து பேத நிர்தேசாத் அப்படின்னு. ஜெகத்காரணம்னு சொல்லும் போது ஜீவனை காட்டிலும் வேறான ஈஸ்வரனை தான் ஜெகத்துக்கு காரணம்னு சொன்னேன். இது பதில் சொன்னார். ஜீவனை காட்டிலும் வேறானான்னு போடுறதுக்கு அதிகம்னு சொன்னார். இந்த பாதோசிய சர்வாபூதானி திரிபாதசிய அமிர்தம் திவின்னு ஒரு பேதம் கல்பிச்சார் இல்லையா? ஒரு கால் முக்கால் அப்படின்னு. கால் முக்கா அப்படின்னா அதுல காலம் இல்லை முக்காலும் இல்லை, நிஜமா கல்பிக்கப்பட்ட ஒரு ஆதிக்கம் இருக்கு. இந்த பிரபஞ்சத்தை பூரா ஒரு கால்னு வச்சுட்டோம்னா பிரபஞ்சம் இல்லாத பாகம் அதிகமா இருக்குங்கிற அர்த்தத்துல சொல்றோம் இல்லையா? இதே மாதிரிதான் அதிகம். இந்த அதிகம் என்னன்னா ஜீவனுடைய உபாதி இருக்கே சின்னது, ஹீன உபாதி. ஈஸ்வர உபாதிங்கிறது இதை விட பெருசு, உத்கிருஷ்ட உபாதி. ஆக ரெண்டு உபாதியை வச்சு ஜீவன் ஈஸ்வரனை பிரிச்சார். இவன் சின்னவன், அவர் பெரியவன் அப்படின்னு விட்டார். அதிகம். இவன் அல்பகா, அயம் அல்பகா, சஹா அதிகா. அதிகா இப்ப பேதம் வந்தாச்சே, அவர் தனக்கு ஒன்றும் பண்ணிக்கல, ஜீவனுக்கு தான் எல்லாம் பண்ணினார். அதனால தனக்கே இதாகரணங்கள்லாம் பண்ணிட்டு விட்டாருன்னு சொல்ல முடியாது. இது பேத நிர்தேசா வியாவகாரிகமான ஒரு சமாதானம். வாஸ்தவத்த சமாதானம் ஒண்ணு இருக்கவே இருக்கு. பாஷ்யக்காரர் அங்க சொன்னார், வாஸ்தவ சமாதானத்தை எடுத்து காமிச்சுடணுமோ இல்லையா, அதுக்காக சொன்னார். அப்பிச்ச யதா தத்துவமசீதி ஏவஞ்சாதீயகேன அபேத நிர்தேசேன அபேதா பிரதிபோதிதோ பவதி அபகதம் பவதி ததா ஜீவஸ்ய சம்சாரித்வம் பிரம்மணஸ்ச சிரஷ்டத்வம். நீங்க எந்த நிலையில இருந்துன்னு பேசுறது? பாரமார்த்திக நிலையில இருந்துட்டு பேசுறேன்னா ஜீவனும் இல்லை, ஈஸ்வரனும் இல்லை, சிரஷ்டாவாஷ்டவா ஒண்ணும் கிடையாதுப்போ இல்லையா? இந்த தத்துவமசீதி ஏவஞ்சாதீயகமான இந்த வாக்குனால வரக்கூடிய அகண்ட போதம் வந்ததுக்கு அப்புறம் பேசினால் இந்த பேச்சுக்கு இடம் இல்லை. சமஸ்தஸ்ய மித்யாஜ்ஞான விஜృంభిதஸ்ய பேத வியவஹாரஸ்ய சம்யக் ஞானேன பாதிதத்வா தத்ர குத ஏவ சிருஷ்டிஹி குதோ வா ஹிதாகரணாதேவ தோஷா. யாரு யாருக்கு ஹிதம் பண்ணல, அஹிதம் பண்ணிட்டான்னு கேட்கிறேன். சரி, அவித்யா பிரத்யுபஸ்தாபித நாமரூப கிருத காரியகரண சங்காத உபாதி அவிவேக கிருதாஹி பிராந்திஹி ஹிதாகரணாதி லக்ஷண சம்சாரஹ நது பரமார்த்ததோஸ்தி இத்யசகிருத் அவோச்சாமா. சரி, அப்ப அபாதிதேது பேத வியவஹாரே, அந்த பாகம் வரத்துக்கு முன்னாடி சோன்வேஷ்டவ்யா ச விஜிஜ்ஞாசித்தவ்யா இத்யேவம் ஜாதீயகேன பேத நிர்தேசேன அவகம்யமானம் பிரம்மணः அதிகத்துவம் ஹிதாகரணாதி தோஷ பிரசக்தி நிருணத்தி. அந்த ஞானம் வரத்துக்கு முன்னாடி வியாவகாரிக அவஸ்தையில நீங்க பேசும்போது அபேத நிர்தேசத்தை வச்சுட்டு கேள்வி கேட்கப்படாது. ஏன்னா இதை விட அது அதிகம், இது ஹீனம், அல்பம். அதனால அது சிரஷ்டா, இவன் போக்தா. இதை ஒண்ணு சொன்னார். இதுக்கு மேல இன்னும் சில கேள்விகள் பாருங்க. பிரம்மம் ஜெகத்தை சிருஷ்டி பண்ணணும்னு சொன்னா
அதுக்கு ஒன்றும் சாதனம் எல்லாம் ஒன்றும் இல்லையே. எதை கொண்டு அது சிருஷ்டி பண்ண முடியும்? குலாலன் வந்து கடத்தை சிருஷ்டி பண்ணனா வெறுங்கையோட வந்தா பண்ண முடியுமா? அதுக்கு வேண்டிய சாமகிரி எல்லாம் வேணும் அவனுக்கு. இந்த தண்டன் சக்கரம் அது மண்ணு கிண்டு எல்லாமே வேணும். அந்த மாதிரி பிரம்மத்துக்கு ஒரு உபசம்ஹாரம்னா அதுக்குன்னு வேண்டிய ஒரு பரிகரம், சாதனங்கள், ஜெகத்தை சிருஷ்டி பண்றதுக்கு வேண்டிய சாமான்கள் ஏதாவது வேணுமே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, இது எப்படி வரும்? ஜெகத்து சிருஷ்டிகர்த்தான்னு சொல்ல முடியும்னு கேள்வி. அதுக்கு என்ன சொன்னார்னா க்ஷீரவத்தின்னு சொன்னார். க்ஷீரவத், பால் தயிராக ஆகிறது. பால் தயிராக ஆகிறதுக்கு பாலை தவிர இன்னொன்னு கூட பக்கத்துல இருந்தா தான் ஆகும் அப்படிங்கிறது இல்லை. இன்னொரு சாதனம் வேண்டாம், தானாகவே தயிராயிடுறது. அது போல வேற சாதனங்கள் எல்லாம் அபேட்சிக்காமலே பிரம்மன் ஜெகத்துக்கு காரணமாயிடலாம்னு ஒரு திருஷ்டி சொன்னார். தேவதைகள்லாம் வந்து மந்திர சக்தியால அவளுடைய யோக பிரபாவத்தினால வேற ஒரு சாதனமும் இல்லாமலே சிருஷ்டி பண்ண முடியும் அப்படிங்கிறத காமிச்சார் தேவாதிபத பிலோக்கு. ஆச்சா, சரீர இந்திரியங்கள்லாம் இல்லைங்கிறத காமிக்கிறது இதுவும். அப்புறம் நேரடியாவே வரப்போறார். கிருஷ்ண பிரசக்தி நிரவயவத்வ சப்த கோபோவாங்கிற இந்த அதிகரணத்துல என்ன பண்றாருன்னா, இந்த ஈஸ்வரன் வந்து நிரவயவன் தானே, அவயவம் கிடையாது. நீங்க உபாதியை வச்சாலும் அதுக்கு அவயவம் ஏற்படலை. அது ஒரு விசேஷம். உபாதி கொடுத்துருக்கோம், உபாதி வந்ததுனால ரெண்டா பிரிக்கப்பட்டது. இது ஜீவன், இது ஈஸ்வரன் அப்படிங்கிற பேதம் வந்தது. ஆனா அவயவம் வரல. அவயவம் வேற, இது வேற, பேதம் வேற. சரியா? ரெண்டா தெரியுது இப்போ. ஆனா அதுலயே ரெண்டா துண்டமாயிடுத்துங்கிறது கிடையாது, அவயவம் இல்லை. இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, பிரம்மம் வந்து ஜெகத்துக்கு இப்ப இந்த அந்த இடத்துலயே பிரச்சனை வரும். அந்த திரிபாதஸ்யாமிருதம் திவியிலேயே இந்த பிரச்சனை வந்துவிடும். பிரம்மம் வந்து பூர்ணமாக ஜெகத்தாக ஆயிடுத்து அப்படின்னு சொன்னா அப்புறம் திரிபாதஸ்யாமிருதம் திவி எப்படி சொல்ல முடியும்? மொத்தமா ஜெகத்தா போயிடுத்து. அப்புறம் ஏகாம்சேன விஷ்டபிய ஜெகத்துக்கு அகம் ஸ்திதான்னு சொல்ல முடியாது. ஏகாம்சம்னா இல்லை. அதுக்காக ஒரு அம்சம் அப்படின்னு வச்சுட்டோம்னா அதுலயே பல பாகங்கள் இருக்குன்னு ஆச்சே பிரம்மத்துக்கு அப்படின்னு கேள்வி கேட்டான். கிருஷ்ண பிரசக்தி நிரவயவத்வ சப்த கோபோவா. பதில் என்ன சொல்ல போறார்? முதல்ல இந்த மாதிரி கேள்வி கேட்கப்படாது, ஸ்ருதி சொல்லியிருக்கு, பிரமாணம் சொல்லியாச்சுன்னா நீ எப்படி இந்த மாதிரி கேள்வி கேட்க முடியும்னு ஒரு இது. ஸ்ருதேஸ்து சப்த மூலத்வா, இது கேள்வி. இது பதில் முதல்ல சொல்றார். ஆனா ஸ்ருதி சொன்னதுக்காக எது உபபத்தி ஆகாதோ அதை எப்படி ஸ்ருதி சொல்லும்? அதனால உபபத்தி வேணும் இல்லையா? அதுக்காக என்ன சொல்றதுன்னா, ஆத்மனி செய்வும் விசித்ராஷ்டகி, சொப்னத்துல பார்க்க சொன்னார். சொப்னத்துல இவன் பெரிய பிரபஞ்சத்தை பார்க்கறான். இந்த பிரபஞ்சத்தை எங்க பார்க்கறான்? தன்னிடத்திலே தான் பார்க்கறான், வெளியில பார்க்கல. ஏன்னா தூங்கிட்டு இருக்கும் போது இவன் வந்து சரீரத்துல தான் பிரபஞ்சத்தை பார்க்கறான், வெளியில போகலைங்கிறதுக்கு நிறைய பிரமாணம் இருக்கு. ஸ்வே சரீரே யதா காமம் பரிவர்த்ததே. ஏன்னா இவருடைய உபாதி இருக்கே, உபாதிங்கிறது மனசுன்னு வச்சுக்கோ. இந்த மனசு ஜீவனுடைய உபாதி மனசு, இது வெளியில போகலாம். ஆனா எப்ப போகும்னா இந்த கண்ணு காது இந்த பாஹ்ய இந்திரியங்கள் சகாயம் பண்ணினாத்தான் இது வெளியில போக முடியும். இல்லாட்டா வெளியில போகாது, உள்ளுக்குள்ளேயே சுத்திட்டு வரலாம். கண்ணை மூடிட்டு காது மூடிட்டு பேசாம மனசனால சிந்தனை பண்ணிட்டு இருக்கலாம் இல்லையா? அதனால உள்ளுக்குள்ள சுத்துறதுக்கு இதுக்கு ஒன்றும் பிரதிபந்தம் கிடையாது. ஆனால் வெளியில போகணும்னா பாஹ்ய இந்திரியத்தினுடைய சகாயம் வேணும், இல்லாட்டா வெளியில போக முடியாது. அதனால சொப்ன காலத்துல, சொப்னம்னா இது சொப்னம் பார்க்கிற காலம், சுசுப்தி இல்லை. அந்த சமயத்துல இவனுக்கு பாஹ்ய இந்திரியங்கள்லாம் மூடிடுறது, அதனால வெளியில போக முடியாது. அப்ப எங்க இவன் இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை பாக்குறான்னா அந்த சரீரத்துக்குள்ளேயே தான் பாக்குறான், உள்ளுக்குள்ளேயே தான் பார்க்கணும். பார்க்கும்போது பார்த்தேன்னா திரஷ்டாவும் இவனே தான். யாரு பாக்குறான்னா இவனே தான் பார்த்துட்டு இருக்கான். என்னத்தை பார்க்கிற திருஷ்யமாகவும் இவனே தான் இருந்துட்டு இருக்கான். இவனுக்கு தெரியாது, அது வேற விஷயம். நான் தான் இதை எல்லாம்ங்கிறது தெரியாது. ஆனாலும் திரஷ்டாவும் இவனே தான், திருஷ்யமும் இவனே தான். திருஷ்யமான அவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை இவன் பண்ணினுட்டான் தன்னிடத்துல. அப்படி பண்ணும்போது தன்னிடத்துல ஒரு பாகம் துண்டு விழுந்துருத்தா என்ன? ஒண்ணும் விழல, பாகம் எல்லாம் ஒண்ணும் விழல. ஏன் இந்த இடத்துல நம்ம என்ன பதில் சொல்லுவோம்னா, பார்த்ததே பொய்யாச்சே, சொப்ன தரிசனமே மித்யா தரிசனம், பிராந்தியாச்சே. எப்படி தெரியுறதா? மூச்சுண்டதுக்கு அப்புறம் தெரியுது. அங்க பார்த்தது எதுவுமே சத்தியம் இல்லை. மூச்சுண்டதுக்கு அப்புறம் சொப்னத்துல பார்த்ததுல கனவு அப்படின்னு சொன்னா அது இவ சப்தம் போட்டு சொல்லுவான். ஆருக்ஷம் இவ கிரிசிருங்கம், அத இவ ஏறினேன்னு சொல்ல மாட்டானா, ஏறினா போல இருந்தது, வந்தா போல இருந்தது, போனா போல இருந்தது. அதுல என்னாச்சு? அது மித்தியங்கிறது தெரிஞ்சு கொடுத்து. மித்தியன்னு தெரிஞ்சதுனால அவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை பார்த்தது வாஸ்தவம் தான்.
பார்க்கலன்னு சொல்ல முடியாது. ஆனா பார்த்தது பிரமை, பிராந்தியானத்தினால அது அப்படி வரலாம்னு ஆச்சு. இதேதான் இங்கேயும் ஜாகிரத் பிரபஞ்சம். இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் வந்து ஈஸ்வரன் இடத்துல வந்ததுன்னா ஈஸ்வரனுக்கு அவயவங்கள்லாம் இருக்குன்னு சொல்ல வேண்டி இருக்குமே. ஏன்னா ஒரு அவயவமும் வேண்டாம், பிராந்தியால வந்தது தானே. அது ஒரு பிராந்தி, இது ஒரு பிராந்தி. அந்த பிராந்திக்கு சின்ன அவித்திய மூலமாக இருக்கு, இந்த அவித்தியக்கு பெரிய மூலாவித்யான்னு இன்னொரு அவித்திய மூலமா இருக்கு. அதனால சரியா படுத்துட்டான். ஆத்மனி செய்வம் விசித்ராஷ்டஹி. அங்கேயும் ந தத்ர ரதாக ந ரதயோகாக ந பந்தானோ பவந்தி அத ரதான் ரதயோகான் பத சிருஜத்தேன்னு ஸ்ருதி சொல்றது சொப்பனத்துல. இங்கேயும் அதே மாதிரிதான். பிரதிபன்னோபாதோ நேக நானாஸ்தி கிஞ்சன. இங்க பேதம் எதுவுமே இல்லை, வெறும் பிரம்மஸ்வரூபம் தான் இருக்கு. எல்லா இடத்துலயும் அந்த அத்தியாரோப அபவாதம்னு பாக்குறச்ச ஒண்ணு இல்லைன்னு தான் சொல்றது. அப்ப எப்படி இருக்கு? அதுதான் மாயையால இருக்குன்னு சொல்றது. அதனால நிஜமான நிரவயவத்துவத்துக்கும் இந்த பிரபஞ்சம் தெரிஞ்சு அதுக்கு ஒரு ஏகதேசமாக தெரியறதுக்கும் ஒன்றும் விரோதம் கிடையாதுன்னு சொல்லிட்டார். அப்புறம் இதே தோஷம் உனக்கும் வருதுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஒண்ணு சொல்றார், சர்வோபேதாதிகரணம்னு. இந்த அதிகரணத்துல என்ன சொல்றாருன்னா, இத போல இது இப்ப ஒரு 5-6 உதாரணம் தான் இவனுக்கு ஆக்ஷேபத்துக்கு எடுத்துட்டார். இதுக்கு மேல வரிசையா தன்னை திருஷ்டாந்தமா கொடுத்து, ஜீவனை திருஷ்டாந்தமா கொடுத்து தானே இவ்வளவு ஆக்ஷேபம் பண்றான். இது இல்லை, அது இல்லை, இது எப்படி அவனால பண்ண முடியும் அப்படின்னு. இந்த மாதிரி 1000 ஆக்ஷேபம் பண்ணிட்டே வரலாம். எத்தனை அதிகரணம் பண்றது? அதனால அத்தனை ஆக்ஷேபத்துக்கும் இங்க சமாதானம் இருக்குன்னு ஒரே வரியில சொல்றதுக்காக சர்வோபேதாச்ச தத்தர்சனாத்னு போட்டார். அந்த சர்வோபேதாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பண்ணினார்னா, என்ன சர்வ சக்தி யுக்தா பராதேவதா. இதுக்கு மேல நீங்க கேள்வியே கேட்க வேண்டாம். அந்த சர்வ சக்திங்கிறது என்ன? மாயா. மாயா சக்தி கூட இருக்கிறதுனால நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் எல்லாத்துக்கும் இதுல இருந்து பதில் வந்துடும். அதனால இன்னொன்னும் ஜாஸ்தி அதிகரணங்கள் பண்ண வேண்டியதில்லை. அப்புறமும் ஒரு கேள்வி கேட்கறான், விகரணத்வாத் நேதி சேத். விகரணம், கரணம்னா இந்திரியங்கள். இந்திரியங்கள்லாம் ஒண்ணும் இல்லையே, அசக்ஷுஷ்கம் அஸ்ரோத்திரம் அவாக்கு அமனஹா அப்படின்னு சொல்லியிருக்கேன். வெறும் சக்தியை வச்சுட்டு என்ன பண்றது? எப்படி இது ஜெகத்தை சிருஷ்டி பண்ணும்னு இங்க பாத்தீங்கன்னா, ஜெகத்தை சிருஷ்டி பண்ணக்கூடிய அந்த வஸ்துவுக்கு கரணம் இல்லைன்னு தீர்மானமா சொல்லிவிட்டான் பூர்வபக்ஷி. கரணம் இருக்குன்னு சொல்லல சித்தாந்தி, வேண்டான்னுட்டான். ஏன்னா அபாணிபாதோ ஜவனோ கிரகீதா பஷ்யத்யசக்ஷு சசிருணோத்யகர்ணஹ இது அகரணஸ்யாபி பிரம்மணஹ சர்வசாமர்த்திய யோகம் தரிசயதி. அதனால அவர் இதை பார்த்து சிருஷ்டி பண்றதுக்கு அவருக்கு இந்திரியாதிகள் வேண்டாம். அப்புறம் இன்னொரு கேள்வி, இவர் சிருஷ்டி பண்றாரே எதுக்காக பண்றார்? அதனால அவருக்கு என்ன லாபம்? யாராவது இவ்வளவு சிரமப்பட்டு ஒரு காரியம் பண்றாருன்னு சொன்னா தனக்கு பிரயோஜனம் இல்லாம பண்ணுவாரா அப்படின்னு கேள்வி. ந பிரயோஜனவத்வா, பிரயோஜனமே வேண்டாம் இவருடைய லீலை. இவர் ஒன்றும் சிரமப்படவும் இல்லை. சிரமப்பட்டு வேலை பண்ணா பிரயோஜனத்தை எதிர்பார்க்கணுங்கிறது வாஸ்தவம். இவர் சிரமமே படல. எதுக்காக? லீலா, லீலா கைவல்யம். லீலையா லோகத்துல லீலைக்கு கூட ஏதாவது ஒரு சந்தோஷம் வருது, ஆனந்தப்படுறான்னு இருந்தா இங்க அதுவும் இல்லைன்னுட்டார். லீலாங்கிற அம்சம் எதுக்குன்னா, இவர் ஒன்றும் சிரமப்பட்டு சிருஷ்டி பண்ணல. இதுல இருந்து ஒண்ணு என்ன தெரியறதுன்னா, அவர் ஒண்ணுமே பண்ணல, இவன் தான் எல்லாம் பண்ணிருக்காங்கிறது. இவனுடைய அவித்தியால இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துக்கு சிருஷ்டிகர்த்தாவாக அவர் தெரிகிறார். அதனால அவர் என்ன பண்ணினார்? ரஜ்ஜுல இவன் பிராந்தன் ஏகப்பட்டதை பார்க்கறான். ஒவ்வொருத்தனும் ஆளுக்கு ஒவ்வொரு பிராந்தி விஷயத்த பாக்குறான்னு சொன்னா, அது ரஜ்ஜு அங்க என்ன பண்ணுது? ஒண்ணுமே பண்ணல, அது பாட்டுக்கு இருக்கு சுத்தமா. எப்படி இருக்கோ அந்த ஸ்வரூபத்திலே இருந்துட்டு இருக்கு. ஆனா பிராந்த திருஷ்டியில ஒருத்தனுக்கு அது பாம்பா தெரியுது, ஒருத்தனுக்கு கயிறா இது வேற ஒரு தண்டமா தெரியுது, நானா விதமா தெரியுது. இப்படி எல்லாம் பல விதமா தெரியறதுக்காக ரஜ்ஜு ஒரு வேலையும் செய்யல. அந்த மாதிரி அந்த அந்த திருஷ்டியில பார்க்கும்போது ஜீவனுடைய திருஷ்டிக்கு எல்லாம் தெரியுது. அந்த மாயங்கிறது இவனை தானே மறைச்சு, இவனுக்கு தானே ஆவரணம் பண்ணி விடுறது. அதனால அந்த ஈஸ்வர ஸ்வரூபத்தை திரோதானம் பண்ணி விட்டு அப்புறம் விக்ஷேபத்தை உண்டு பண்ணி கொடுத்து விடுறது மாயங்கிறது. அதனால அவர் ஒன்றும் பண்ணல. ஆமா, அந்த திருஷ்டியில நீங்க போனேன்னா ஈஸ்வரனை உபாசனம் பண்ணும், அவர் அனுகிரகம் பண்ணுவார் அப்படிங்கிற அம்சம் கூட இவனே கல்பிச்சுன்றதுதான். இல்ல அந்த திருஷ்டியில பார்த்தேன்னா நீங்க சாஸ்திரம் கூட இவனுடைய கல்பனை தான். அதுக்கு ஸ்ருதி இருக்கு, எத்திர வேதா அவேதா. கல்பனாங்கிற பதம் பிரயோகம் பண்றதுல நமக்கு அதனுடைய அர்த்தத்தை சரியா புரிஞ்சுக்கணும். கல்பனா அப்படிங்கிறது, கல்பனை அப்படின்னு சொன்னோம்னா நாம சாதாரணமா நாம தெரிஞ்சுட்டு வேணும்னு பண்ணின மாதிரி தோன்றுது, அப்படித்தானே நினைக்கிறோம்.
அந்த அர்த்தத்துல பிரயோகம் பண்ணல கல்பனாங்கிறது. இந்த கல்பனா சப்தம் இப்படி ஏமாத்துறது. நாம வேற விதமா அதனுடைய தாத்பரியத்தை புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறதுனால இவன் கல்பிச்சுன்னா இவன் தான் ஏதோ புத்தி புரசரமா பண்ணியிருக்கான் போல இருக்குன்னு. இவன் ஒண்ணும் பண்ணல. பிராந்தி வருது. பிராந்திலேயே நீங்க பாருங்க, அவன் எப்படி அங்க சர்ப்பத்தை பாக்குறான்னு சொன்னா இவன் கல்பனை பண்ணினானாவா? இவனுக்கே தெரியாது இவன் என்ன கல்பனை பண்ணாங்க. இவனுக்கு அது காரணங்கள் எப்படி வந்ததுங்கிறதுக்கு நீங்க காரணம் நிறைய சொல்லலாம். எல்லாமே இவன்கிட்ட இருக்கிற காரணம் தான், இவன்கிட்ட இருக்கிற காரணம். ஆனா அங்க கல்பனாங்கிற சப்தத்தை எந்த அர்த்தத்துல பிரயோகம் பண்றா அப்படின்னு பாக்கணும். அந்த ரஜ்ஜுல சர்ப்பத்தை இவன் கல்பனை பண்ணினான்னா இவனுக்கே தெரியாது சர்ப்பத்தை கல்பனை பண்ணான்னு. தெரிஞ்சு ஒண்ணுமே பண்ணல. ஆஹா, இவனுக்கு ஸ்வரூபம் மறைஞ்சதுனாலே எது தெரியறதோ அது இவனால கல்பிக்கப்பட்டதுன்னு விவகாரம். ஒரு ரஜ்ஜு தெரியாததுனால இவ்வளவு வந்தது தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் அந்த தெரியாதவனால கல்பிக்கப்பட்டது. ஆக கல்பனா சப்தத்துக்கு இதுக்கு தகுந்தாப்புல நீங்க அர்த்தம் வச்சுக்கணும். இவன் தெரிஞ்சு புத்தி புரஸ்தரமா ஒரு காரியமும் பண்ணல, தெரியாததுனால பண்ணினதுதான் கல்பனை. தெரிஞ்சு பண்ணினா அது கல்பனை இல்லை. இந்த நாம சொல்ற கல்பனை இல்லை. இங்க சொல்றது தெரியாம வந்தது, அது போல வச்சு விட வேண்டியது. ஆனா இந்த வேதாந்த சித்தாந்தத்தை நாம வியாவகாரிக அவஸ்தையில சொல்ல முடியாது. வியாவகாரிக அவஸ்தையில ஈஸ்வரன் தான் கல்பனை பண்ணி, அப்படித்தானே இவனே கல்பனை பண்ணி வச்சிருக்கான். இவன் எந்த கல்பனை பண்ணி வச்சிருக்கான்னா ஈஸ்வரன் தான் இது எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணி வச்சிருக்கான் தானே கல்பனை பண்ணிருக்கான். அப்ப அந்த நிலைமையில இருந்துட்டு நாம அவனோட பேசணும். பேசும்போது இதை அவன்கிட்ட சொல்லக்கூடாது. இந்த மாதிரி நீ கல்பனை பண்ணிருக்கேங்கிறத சொல்லக்கூடாது. அவனுக்கு ஏற்கனவே தெரியாத சொல்லியும் கொடுக்க கூடாது. அப்படித்தானே ஆச்சு. சொல்லி கொடுத்தா இடைஞ்சல் வரும். அதனால ஈஸ்வரன் தான் சிருஷ்டிகர்த்தா. ஆமா, அப்படிதான் வேதம் தான் அதெல்லாம் சொல்லி கொடுக்கறது. கேவலம் லீலாத்தான் மாத்திரம்ங்கிற அர்த்தத்துல கைவல்யம் போட்டிருக்கா. இங்க மோட்சங்கிற அர்த்தம் இல்லை. இந்த கைவல்ய சப்தத்துக்கும் மோட்சத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அவருக்கு வெறும் லீலை தான் இந்த இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்றது. பூர்வபக்ஷி எப்படி கேட்டான்னா, இது சாமானியப்பட்ட வேலையா இவ்வளவு பெரிய ஜெகத்தை சிருஷ்டி பண்றது? இதுக்கு அவர் எவ்வளவு பரிசிரமப்பட்டிருக்கனா? அப்பேற்பட்ட கஷ்டப்பட்டு பண்ண வேண்டிய இந்த வேலையை தனக்கு ஒரு பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்காமல் அவரால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டான். நீங்க இந்த திருஷ்டியில பார்த்தீங்கன்னா இவன் கல்பனை பண்ணினதுதான். ஆனால் நீங்க விவகார திருஷ்டியில பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் இவனுக்காக அந்த மாதிரி ஒரு ரூபத்தை காமிச்சார். அர்ஜுனனுக்கு அனுகிரகம் என்ன மத அனுகிரகாய பரமம், அர்ஜுனனுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்வரூபத்தை அவர் காமிச்சார். அதுவும் இவனால கல்பிக்கப்பட்டதுதான், அதுல சந்தேகம் இல்லை. சொப்னம் பாக்குறச்சு பாருங்களேன், கல்பிச்சோங்கிறான் நம்மளுடைய கல்பனை. ஆனா இந்த மாதிரி இந்த கல்பனா சப்தத்துடைய பிரயோகத்தை பார்த்தீங்கன்னா அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு சரியா வரும். ஆமா, நானும் இருந்துட்டு ஆமா, திருஷ்டி சிருஷ்டிவாதம் அதுல எல்லாமே பிராதிபாசிகம் ஆகும். ஆனா அது வியாபகாரிகங்கிற திருஷ்டியை வச்சுட்டு நம்ம நிறைய விவகாரம் பூரா அந்த திருஷ்டியில தான். அடுத்த அதிகரணத்துல நீங்க பார்த்தீங்கன்னா வைஷமியன் நைர்கண்யம்ங்கிற தோஷம் வந்துனா இது சுத்த வியாபகாரிக அவஸ்தையில வரக்கூடிய அதிகரணம். இது பாரமார்த்திகத்துக்கு போகல, பதில் கூட விவகாரத்துல இருந்துட்டே சொல்லக்கூடியதாக இருக்கு. அவர் இந்த மாதிரி பண்றார். வைஷமியம் நைர்கண்யம் வருமே. வைஷமியம்னா பக்ஷபாதம், தனக்கு வேண்டியவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். தன்னை நமஸ்காரம் பண்றான்னு சொன்னா அவனுக்கு பக்தனுக்கு எல்லாம் கொடுக்குறார், மற்றவாளை துக்கத்துல போட்டு விடுறாரு அப்படிங்கிற இல்லையா. இன்னும் நைர்கண்யம் எல்லாரையும் சேர்த்து நல்லவா கட்டுவா எல்லாரையும் சேர்த்து சம்ஹாரம் பண்ணிடுறாரு கடைசியில. அது ரொம்ப மோசம் அப்படின்னு தோஷம் சொன்னார். அதுக்கு என்ன சொன்னார்? சாபேக்ஷத்வாத். இது அந்த பண்ணின கர்மாவை அனுசரிச்சு பண்றார், அவர் ஒண்ணும் பண்ணல. ஏன் சாபேக்ஷத்வா ததா ஹி தரிசயதி. கர்மாவை அபேட்சித்து பண்றார், அதனால இவருக்கு சம்பந்தம் இல்லை. கர்மாவே கிடையாது ஆரம்பத்துல அப்படின்னு கேட்டான். ரொம்ப ஆரம்பத்துல பார்த்தா கர்மா அவன் பண்ணினதுக்கு அப்புறம் தானே வந்தது. முதல்ல இவர் சிருஷ்டி பண்ணினதுக்கு அப்புறம் தானே கர்மா வந்ததுன்னு அபிப்பிராயம். அதுக்கு சொன்னார் அனாதித்வாத். இதுக்கு ஆரம்பமே கிடையாது. இதுதான் ஆரம்பம்னு இருந்தா தானே நீங்க அப்ப எங்க இருந்து கர்மா வந்தது எப்படி சொல்ல முடியும், கேட்க முடியும். ஆரம்பமே கிடையாது, அனாதியாச்சே. அப்படின்னா முதல்ல கர்மா பூர்வகர்மான்னு சொல்லிட்டே இருக்க வேண்டும். பூர்வகர்மா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு பிரமாணம் இல்லாம எப்படி சொல்றது? இல்லைன்னா அந்த பரம்பரா நியாயம் வருமேன்னு. அதுக்கு என்ன சொன்னா பிரமாண ஸ்ருதி இருக்கு.
உபபத்தியதே சாப்பி உபலப்யதே ச. ஸ்ருதியும் இருக்கு, உபபத்தியும் இருக்கு. அதனால அனாதின்னு சொல்லலாம். ஆக இது விவகாரத்திலே இருந்துட்டு ஈஸ்வரனுக்கு வைஷமிய நிர்கிரண்யம் இல்லாமல் ஜெகத்காரணத்துவத்தை சொல்லி கொடுத்து விடுறது இந்த அதிகரணம். ஆமா, அனாதின்னு சொன்னா பிரவாக அனாதி. இதுதான் முதல் சிருஷ்டின்னு இல்லை. இந்த சிருஷ்டி வரத்துக்கு முன்னாடி இவன் கர்மா பண்ணியிருக்கான் போன சிருஷ்டியில, போன கல்பத்துல. அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி கல்பத்துல பண்ணியிருக்கான். இந்த மாதிரி இருந்துட்டேதான் இருக்கு. இங்க இவ்வளவு தூரம் பார்க்கும்போது ஜெகத்காரணனான ஈஸ்வரனுக்கு சரீரம் இந்திரியம் இல்லை அப்படிங்கிறத தான் வச்சுட்டு இருக்க. சரீரம் இந்திரியம் இல்லாமலே அவர் ஜெகத்துக்கு காரணம் ஆகலாம். சர்வதர்ம உபபத்தேஷ்ட, வியாவகாரிகமாகவே ஆகலாம் அப்படின்னு தானே சொல்றாரு இல்லையா? இதுல இருந்து பழச்சுன்னு தெரியுது இல்லையா? அதனால இங்க சொல்லக்கூடிய அந்த பரமேஸ்வரனுக்கு உபாசனைக்காகத்தான் ஒரு சரீரம் சொல்ல வேண்டியிருக்கே தவிர அவர் பரமேஸ்வரனாக ஆகிறதுக்கோ ஜெகத்தை சிருஷ்டி பண்றதுக்கோ அந்த சரீரத்தை அவர் ஒன்றும் உபயோகப்படுத்தினதாக தெரியல. உபயோகப்படுத்தல, அவருக்கு வேண்டியதும் இல்லை. அதனால் நையாயிகாதி மதங்கள்ல கூட பரமேஸ்வரனுக்கு சரீரம் இல்லைன்னு தான் வச்சுட்டு இருக்காங்க. ஜீவனுக்கு சரீரம் உண்டு, ஆனா பரமேஸ்வரனுக்கு சரீரம் இல்லை. அதனால இந்த மூர்த்தி திரயம்னு சொல்லி நம்ம பௌராணிகமாக ஒரு இது சொல்றோம் இல்லையா, ஒரு லோகத்துல இருக்கு அப்படின்னு. இது உபாசனைக்காக ஏற்பட்டதாக இருக்கணும். இது சாட்சாத் பரமேஸ்வரனுடைய வியாவகாரிக ஸ்வரூபத்துல சேராது.